தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று கொஞ்சம் மாறுதலான வகுப்பொன்றை நான் நடத்தப் போகிறேன். இதற்கு முன்னால் பெண்குண விருத்தி, உழைப்பும் உயர்வும் பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள், கலந்து பேசினீர்கள். எவ்வளவு உழைத்தும் எனக்கு கிடைக்கக்கூடிய பயன் குறைவாகவே இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கும் சிவப்பேராற்றலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உணர்வு தொடர்பு, மெய்யுணர்வோடு உன்னுடைய உணர்வு ஒத்துப்போகும் அளவு குறைவாக இருக்கிறது. மெய்யுணர்வோடு ஒத்துப்போகும் அளவு அதிகமாக இருந்தால் குறைந்த உழைப்பில் அதிக பயனை அடையலாம், அதிக உயர்வை அடையலாம். நீங்க நினைப்பீங்க, பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அதிக பயனை அடைகிறார்களே என்று. அவர்கள் குறைந்த உழைப்பில் தான் இருப்பார்கள் அப்படி என்று கருதக்கூடும். அவர்கள் குறைந்த உழைப்பில் இருக்க மாட்டார்கள். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கூட உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மெய்யுணர்வோடு இருக்கக்கூடிய தொடர்பு, ஒத்து செல்லும் தன்மை அதிகமாக இருக்கும். அது என்ன, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இறைவனுடைய அந்த பேராற்றல், சிவப்பேராற்றலோடு ஒத்து போறது. ஒன்று அவங்க சிறு சகிரி உணர்வில் இருப்பாங்க. ஏற்கனவே சொல்லி இருக்கிற அவங்க இந்த வியாபாரம் என்கிற ஒரு தொழில மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வீட்டிலே 1000 தொல்லை, உறவிலே 1000 தொல்லை, ஜாதி சனத்தோட 1000 தொல்லை, அதற்கு பிறகு உத்தியோக தொல்லை, இல்ல சுய தொழில் தொல்லை. இவ்வளவு தொல்லைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் அவர்களுடைய உணர்வு ஒரு வழியில் செல்வதில்லை, ஒத்து செல்வதில்லை. இவன் ஒரே போக்கில் போகும் உணர்வு அவரோடு ஒத்து போகும். அவரோடு ஒத்து போகாதது ஒரே போக்கில் போகாது. எதிர்த்து போனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டு அடித்து திருப்பப்படும். தொடர்ந்து போறக்கூடிய அந்த போக்கு, அந்த போக்கோடு இருப்பவர்கள் குறைச்சலாக முயற்சி செய்து உழைத்து பெரிய லாபத்தை, பயனை, உயர்வை அடையலாம் என்பதுதான் இந்த இயற்கையின் நியதி. இதுவரையில நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள், கலந்து பேசிக்கொண்டிருந்தீர்கள். இந்த கலந்து பேசுவது எவ்வளவு முக்கியமானது அடியார்கள் என்பது பற்றி மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். நிறைய நேரம் மௌனமாகவே இருந்தீர்கள். நிறைய பேர் வாய் திறந்து பேசாமலே இருந்தீர்கள். இங்கு பாடம் சொல்லக்கூடிய அடியார்களுக்கும் உங்களுக்கும் ஏன் அவ்வளவு இடைவெளி? மனம் திறந்து பேசலாமே. அதாவது எல்லோரும் உங்க வீட்டுல இருந்து உங்க தொலைபேசியில ரகசியமா தானே பேச போறீங்க.
பேசலாமே, எல்லாத்தையும் பதிவு செய்து நாளைக்கு வெளியேற்றுவாங்க அப்படின்னா அது பேசுறது ரொம்ப முக்கியம். அப்படி கலந்து பேசுவது, அதாவது இந்த உலகம் ஒரு உணர்வைத்தான் அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வுக்கு பெயர்தான் காதல். காதல் என்கிறது ஒரு ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் வருவது மட்டுமல்ல, இந்த ஒரு பொருள் மேல வந்தாலும், இந்த ஒரு கருத்து மேல வந்தாலும், இந்த ஒரு காவியம் மேல வந்தாலும் காதல் காதல் தான். விருப்பின் தொடர்ச்சி தான் காதல். உணவிலும் காதல் வரலாம், கனவிலும் காதல் வரலாம். அந்த காதல் இல்லாமல் மனிதன் இல்லை. காதல் உயிர் இயற்கை என்பார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த காதல் உணர்வுதான் எல்லோரையும் வழிநடத்தும். அந்த காதலினால் தான் ஒருவன் இன்பத்தை அடைய முடியும். காதல் இல்லாமல் இன்பத்தை அடைய முடியாது. வெறுப்பு கடுப்போட எவ்வளவு செய்தாலும் இன்பம் வராது. விருப்போடு செய்யும் இடத்தில் மட்டும்தான் இன்பம் வரும். அங்கு காதல் இருக்கும். காதல் இல்லாமல் இன்பம் இல்லை. இன்பம் என்றால் இயல்பாகவே கட்டின்மை என்கிற சுதந்திரம்தான். சுதந்திரம்தான் இன்பம். ஆனால் சுதந்திரம்தான் இன்பம் என்பதை நாம் கண்டறிவதற்கு அந்த இன்பத்தினூடாக பல தூரம் நடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு எளிதில் சுதந்திரம்தான் இன்பம், அந்த சுதந்திரத்தை தான் தேடினோம் என்பதை நம்மால் ரியலைஸ் பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் காதல் இருக்கும் இடத்திலெல்லாம் பார்த்தீர்களானால் மனதை திறப்பீர்கள். எல்லாவற்றையும் உங்க கை பொறுப்புகளை கைவிடுவீர்கள். அப்பாடா நிம்மதி, இந்த எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு. அது அந்த சுதந்திரம்தான் இன்பம் என்கிறது தெரியும். ஆனால் அது உங்களுடைய கருத்துக்கு விழிப்புக்கு வருவதில்லை. அப்ப அந்த சுதந்திரம் வந்த உடனே மனதையும் திறப்பாங்க, ஆடையும் திறப்பாங்க, எதையும் திறப்பாங்க. பீரோவை திறப்பாங்க, இரும்பு பெட்டி திறப்பாங்க, வங்கி கணக்கையும் திறப்பாங்க. அதனால நிறைய பேர் காதலினால பணத்தை இழந்தோம், கற்பை இழந்தோம், ஆடைகளை இழந்தோம், ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்வார்கள். ஏனென்றால் காதல் வந்தவுடனே மனிதன் இழக்க துணிந்து விடுவான். வேண்டாத மாயைகளைத்தான் இழந்தார்கள். ஆனால் அதை நினைத்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை நினைத்து மகிழ்ச்சியோடு முன்னேறி செல்வார்களாயிருந்தால் இன்னும் இன்னும் காதலில் அவர்கள் இறைவன் திருவடியான அந்த பேரின்பத்தை அடைந்து விடுவார்கள். இழக்க வைப்பது எது என்றால் காதல் என்கிற உணர்வுதான். இதை மாயையை, மாய வாழ்க்கையை இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்றால் இறைவன் மேல வந்த காதல் எல்லாத்தையும் கலட்டி விட்டுருச்சு. ஓடும் கவந்தியுமே உறவென்று கசிந்து தேடும் பொருளும் சிவன்களே என தெளிந்து அப்படின்னு சொல்லி அமைச்சர் கோலத்திலிருந்து எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு மாணிக்க வாசகர் தயாரானார் என்றால் அது காதலினால இழக்கிறது. நான் துறவரம் வாங்குறேன், கஷாயம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பட்டு பட்டி எல்லாம் அவற்று போட்டு சொத்தெல்லாம் பக்குவமா யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு காவியை ஊத்திட்டு போனா அது காதல் இல்லை,
அது கடவுளை தேடி போற பயணமும் இல்லை. அது கடவுள் பேரால நம்ம ஒரு புது வாழ்க்கை, அது ஒரு ஃபேன்சி லைஃப் இருக்கு. எல்லாருக்குமே இறைவனை நாடுறது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? நான் சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், நீங்கள் சிவப்பேராற்றல் உணர்வை நாடி மாய வாழ்க்கையில எப்படி உயர்வடைகிறதுன்னு. ஆனால் இந்த மாய வாழ்க்கையில உயர்வடைவது, பயனை அடைவது என்பதை விடுத்து, எவனாவது ஒருத்தன் அந்த பேராற்றலை நெருங்குவதிலேயே நான் அதிகம் அக்கறை காட்டி முழுமையாக நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன்தான் மெஞ்ஞானி. அப்படி மாணிக்கவாசகர் மாதிரி, நாவுக்கரசர் மாதிரி மெஞ்ஞானி ஆகணும் என்கிற விருப்பத்தோடு இன்று யாரும் இல்லை. எல்லாவற்றையும் துறந்து விட்டு போகிறேன், காதலால் இழந்து விட்டு போவது போல, கடவுள் மேல் வந்த காதலால் இழந்து விட்டு போவது போல ஒரு கட்டாய மனத்துறவோடு செல்பவர் எல்லாம் சாமியாராகும் விருப்பத்தில் போகிறார்கள். சாமியார் என்கிறது ஒரு பாப்புலர் ஃபேம், பிரபலத்தையும் புகழையும் தரக்கூடியது. பலரும் வந்து பணிவார்கள் என்கிற பெருமையை தரக்கூடியது. இந்த பெருமையில் தான் தேவர்கள் கூட வீணாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பல சாமியார்கள் ஒன்றுமில்லாமல் காவிய உடுத்தி பின் பெரிய ஆசிரமங்கள், கிளைகள் எல்லாம் வைத்து பல கோடி சம்பாதிக்கும் வியாபார தொழிலதிபர்களுக்கு நிகரானவர்களாக வந்துவிடுகிறார்கள். இன்று அரசு விருதுகளையும் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடம் பதம் வாங்கினவனுக்கு, சிவனடி பேர் வாங்கினவனுக்கு மன்னனின் விருது வேண்டுவதோ? வானேயும் பெறில் வேண்டேன், மண்ணாழ்வார் மதித்து மிரேன் என்றார் மாணிக்கவாசகர். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையுள்ளோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம் என்றார் நாவுக்கரசர். அவர்கள்தான் மெய்யாக காதலினால், இறைவன் மேல் வந்த காதலினால் வேண்டாத மாய வாழ்க்கையை இழந்து தானாக அது நழுவி போக, இணையா திருவடி தலையில வச்சோடன போன மாதிரி போக அவரை நாடி சென்று அதுவே இலக்காகவும் கொண்டு மெஞ்ஞானியானவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த ஜென்மாந்திரம், இந்த ஜென்ம வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வைத்திருப்பார்கள். அந்த இலக்கில் பயணிப்பது சிவப்பேராற்றலை நெருங்கும் போது, பெண்குண பிரவேசத்தில் உயர்நிலை அடையும் போது எளிதாகும். அவ்வாறு இந்த ஜென்மத்தில் ஒரு இலக்கை வைத்து நகரும் போது அதைத்தான் இந்துக்கள் சொல்வார்கள் சுதர்மா என்று. அந்த இலக்கை நோக்கிய பணிகளை இந்த ஜென்மத்தில் நீ செய்ய வேண்டிய சுய தர்மம், உன்னுடைய சுதர்மா, நீ செய்ய வேண்டிய அதை செய், கவலைப்படாதே. செய்ய விரும்புவதையெல்லாம் செய்யத்தான் வேண்டும். செய்கின்ற மாய வாழ்க்கை செயல்கள் எல்லாம் இறைவன் மேல் வரும் காதலில் கை நழுவி போக வேண்டும். இயல்பாகவே அவன் அடியையும் அருளையும் தவிர எதுவுமே தேவையில்லை என்ற ஒரே விருப்பு நிலைக்கு வர வேண்டும். அவன் அடியை முழுமையாக அடைய வேண்டும். அந்த முக்தி நிலையில் வெளிப்பட்டு மெஞ்ஞானியாக இந்த உலகில் ஒருவன் நின்றால் போதும். மாணிக்கவாசகர் காலத்தில்
அந்த பாண்டி நாடு சிவநாடு ஆனது போல் ஆகும். நாவுக்கரசர் காலத்தில் பௌத்தமும் சமணமும் இந்த மண்ணை விட்டு ஓடியது போல அதர்மங்கள் ஓடும். அந்த ஒரு மெஞ்ஞானியை தேடித்தான் இந்த திருவாசக வகுப்புகளை எல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த விஞ்ஞானியாக இல்லை என்றாலும் அது பற்றி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், குழந்தைகளுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லுவீர்கள். எதிர்காலத்திலாவது எதிர்பாராதவராவது அவ்வாறு வருவார். ஆக முடிந்த வரையிலும் சொல்லுங்கள். இந்த நிலையை அடைவதற்கு, அதாவது அவருடைய பேராற்றலை நெருங்குவதற்கு, பெண்குண பிரவேசத்தில் உயர்நிலை அடைவதற்கு ஒரு வழி, எளிமையான வழி, அதாவது குருலிங்க சங்கமம் என்பார்கள். அடியார்கள் சங்கமத்தில் சேர்வது. இந்த பழவடியார் கூட்டத்தோடு, பழைய அடியார் கூட்டத்தோடு நான் சேராமல் விட்டேன் என்று மாணிக்கவாசகர் ரொம்ப வருத்தப்படுவார். கூடி கூடி நின்னடியார் குனிப்பார், சிரிப்பார், களிப்பாராய். கூடி கூடி சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா நான் வாடி வாடி பழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ. வாடி வாடி வழி இல்லாமல் வற்றல் மரம் போல நிற்பேனோ, அப்படி நின்றுடுவேனா பெருமானே. அவங்க எல்லாம் ஒருத்தனுடைய ஒருத்தர் கூடி கூடி கையில இருக்கிறது, பையில இருக்கிறது, நெஞ்சில இருக்கிறதையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நானும் ஒருத்தனோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஊடி ஊடி, கூடி கூடி இல்ல, ஊடி ஊடி. ஒரே சண்டை தான், செல்லமான சண்டை. உடையாயோடு, உண்மையிலே எல்லாவற்றையும் உடையவன் நீ. ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினக்கு, கலந்துள்ள உருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே. இந்த ஆனந்தத்துல ஆடி ஆடி அருள் கலந்து, அருள் கலந்தே மாளா இன்ப மாகடலே. அந்த மாளாத இன்ப மாகடலுக்குள்ள விழுந்துட்ட. ஆடி ஆடி ஆனந்தம், ஆடி ஆடி ஆனந்தம், ஆடி ஆடி ஆனந்தம், ஆடி ஆடி ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தம். அப்படி என்று சொல்கிறார். இப்படி ஊடி ஊடி பெற்றதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எந்த ஊடலும் இல்லாமல், தேடலும் இல்லாமல் தாமே பெறும் நிலை, அதாவது உழைப்பு, முயற்சி என்கிறது முற்றிலும் இல்லாத நிலை. விருப்பு இருக்கும். விருப்பு அடுத்து தானே எப்படி மாறும்? அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய இன்பமாக மாறும். விருப்பும் அதன் விளைவாக கிடைக்கக்கூடிய இன்பமும் தானே வந்து சேரும். இடையில பல முயற்சிகள், பல படிநிலைகள், திருவடி தீட்சை, அடியார்களை நாடுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரடியா இது எல்லாமே அற்று போகும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய
பெருஞ்சுமை உழைப்பு. மனிதனை விலங்குகளை பழக்கின மாதிரி பழக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மனிதன் மாடு மாதிரி உழைத்து கொண்டிருக்கிறார். பலருடைய உழைப்பில் சில சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்பு ஹார்ட் ஒர்க்கிங் தான் சிறந்த வழி என்பது சிவபெருமான் கணக்கில் சொன்னா படுமோசமான பொய். Getting closer to the supreme power, Shivam, is the best way. அவரை நெருங்கி போறதும் அவரோடு ஒத்து போவதும் தான் சிறந்த வழி. அப்ப ஹார்ட் ஒர்க்கிங்க்கு பதில் லிட்டில் ஒர்க்கிங் போதும். அந்த நிலை வரும். அந்த நிலைக்கு பேர் தான், அந்த நிலையைத்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் திருப்படை ஆட்சியர். இந்த பாடல் உங்களுக்கு நடத்தாம விட்டுருப்பாங்க, இடையில பிறகு கொஞ்சமா நடத்தி இருப்பாங்க. திருப்படை ஆட்சியில அந்த நிலை எப்படி இருக்கும்? அதாவது ஒருவன் முக்தி நிலையில் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? அதாவது ஜீவன் முக்தன் என்று சொல்லக்கூடியவன் அல்லது அடைந்தோர் தன்மை என்பதை அடைந்தவன் எப்படி இருப்பான் என்று கேட்டால் உங்களிடம் பதில் இருக்குமா? பலரும் பலவிதமாக பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அது அவரவர் வெண்குண பிரவேசத்தில் தாம் தாம் அடைந்த உயர்வு நிலையின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை இல்லாத உயர்வு நிலை உண்டு, இல்லை இல்லாத ஆனந்தம். அந்த பேரின்ப கடல், பேரின்ப பெருங்கடல். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார்கள். மாணிக்க வாசகர் ஒரு விதமாக சொல்கிறார் திருப்படை ஆட்சியில். அதற்கு நம்முடைய ஆச்சாரியாக்கள், தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொரு விதமாக விளக்கம் சொல்கிறார்கள். அது எப்படி என்று பார்ப்போம். அந்த பாடலை பற்றி சொல்லும் நான் உங்களுக்கு தமிழை பற்றி சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் ஒரு சிறப்பான செய்யுள் வகையை சேர்ந்தது, திருப்படை ஆட்சி. இப்ப தமிழை முத்தமிழ் என்று சொல்வீர்கள். இயல், இசை, நாடகம். இயல் தமிழ் என்பது செய்யுளும் உரைநடையும். இசைத்தமிழ் என்பது பாட்டு. நாடகம் என்பது பாட்டும் நடிப்பும் வசனமும் பேச்சும். அதை முன்னர் கூத்து என்று சொல்வார்கள். அப்பொழுது இந்த செய்யுள், இயல் தமிழில் செய்யுளும் இருக்கிறது, உரைநடையும் இருக்கிறது. இசைத்தமிழில் பாட்டு இருக்கிறது. இந்த செய்யுளுக்கும் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாட்டு என்பது பாடுவதற்காக எழுதுவது. அதில் ஏதாவது ஒரு பொருளை பற்றின விளக்கம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முக்கியம் இசைக்கூறுகள் தான் முக்கியம். ஆனால் செய்யுள் என்பது இசையோடு அறவே தொடர்பற்றது. அதில் என்ன இருக்கும் என்றால் பொருள், விடயம், மெய். செய்யுள் என்பது பாடுவதற்காக எழுதப்படுவது அல்ல. அதை பாடி பெரிய அளவில் தெரிய வைக்கவும் முடியாது. ஆனால்
செய்யுளாக எழுதி பாடி பக்தி பரவசத்தையும் அடையுமாறு ஒருவர் எழுதி கொடுத்தார். யாரு? மாணிக்கவாசகர். அதுதான் திருவாசகம். அதனால்தான் திருவாசகத்தை திருமுறைகளோடு சேர்த்து இசைப்பாட்டல் வைத்துவிட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு இசையில் ஒவ்வொரு பண்ணில் இசைக்கவில்லை. எல்லா பாடல்களையும் ஓதுவார்கள், மோகன ராகத்திலேயே பாடுகிறார்கள். இன்று மனதுக்கு பிடித்த மாதிரி பல்வேறு மெல்லிசை சார்ந்த மெட்டுகளில் பலரும் திருவாசகத்தை பாடியிருக்கிறார்கள். அவையெல்லாம் மனதுக்கு பிடித்த மாதிரி இருக்கின்றன. திருவாசகம் பொருள் பொதிந்த செய்யுள். இசைத்தால் பக்தியை பொங்கச் செய்யும் இசைப்பாட்டு. அது செய்யுள் பாட்டு. அது செய்யுளும் பாட்டும் என்றால் தனி செய்யுளும் தனிப்பாட்டும் அல்ல. அது ஒரு தொடர்ச்சியாக உங்களை அழைத்து செல்கிறது. அதாவது கடைசி வகுப்புல சொன்னா இறைவன் அருளாளர்களுக்கு தானே பணி செய்வான் என்று இதுல சொல்லி இருக்க, இவங்களுக்கு சொல்லலையா? இந்த எண்குண பிரவேசத்துல உயர்நிலை, முழுமை நிலை, முக்தி நிலை அடைந்தவர்கள் பேரருளுடைமையில் தாம் அவருடைய சிவப்பேராற்றலை பரவச் செய்யும் ஒரு மூர்த்தமாக மாறிவிடுவார்கள். அதனால்தான் அவர்கள் இருக்கும் நாடு சிவமயமாக மாறுகிறது என்று சொன்னேன். மாணிக்கவாசகர் நாவுக்கரசர் இருந்தது போல அவ்வாறு அவர்கள் ஆகும்போது அவர்களிடமிருந்து பெருகியோடும் வெள்ளமான அந்த பேர் அருளை வெளிப்படுத்துவதற்கு இறைவனே பணியாளனாக வருவான். அருளாளருக்கு பணி செய்ய வருவான், எப்போதும் வருவான். அதுதான் எல்லா நாயன்மார் கதையிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாணிக்கவாசகர் வரலாற்றிலும் குதிரையோட்டியாக வந்தான், விட்டுக்கு மண் சுமந்து கூலியாக வந்தான். இன்னும் இந்த மாணிக்கவாசகரிடமிருந்து பிரவாகித்து ஓடும் பேரருளை நெறிப்படுத்தி வழிப்படுத்த, அது பாயும் வெள்ளத்தில் யார் வேண்டுமானாலும் நீந்தி மகிழலாம். நீரின்ப வெள்ளத்தில் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளம் கொழப்பரி மேல் வந்த பாண்டியனார், ஓரின்ப வெள்ளத்துள் உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். தொண்டரை உள்ளம் கொண்டார். தொண்டரை தன்னுடைய உள்ளத்துல அவர் வச்சிருப்பார். பேரின்ப வெள்ளம் சென்று சேருமினே, பேரின்ப வெள்ளத்து பெய்களே சென்று சேரும். ஆக அந்த வெள்ளத்தில் யார் வேண்டுமானாலும் நீந்தி குளிக்கலாம். ஆனால் அந்த வெள்ளம் எப்படி பாய வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்? அதற்கு அணை கட்டவும் வாய்க்கால் கட்டவும் வல்லவனவனோ அவன்தான் அதை வழிப்படுத்தி ஓட விடுவான். வெளிப்படுத்தி என்றால் ஆற்றுப்படுத்தி என்று பொருள். மாணிக்கவாசகரிடமிருந்து பாய்ந்த வெள்ளத்தை ஆற்றுப்படுத்தி ஓட விடுவதற்காக
தானே ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக்கொண்டு வருகிறான் சிவபெருமான். நீ சொல்லப்பா, நான் எழுதுகிறேன் என்றுதான் சொன்னான். அவன் எதிரே இருக்கும்போது அவனுடைய எழுத்தாணி போகும் போக்கில் தான் இவருடைய சொல் போகுமா, அல்லது இவருடைய சொல் போகும் போக்கில் தான் அவருடைய எழுத்தாணி போகுமா? அவன் சிவம், இவன் சிவன் அடியார். அவனுடைய எழுத்தாணி போகும் போக்கில் தான் இவனுடைய சொல் போகும். அதனால் அது மாணிக்க வாசகர் சொன்னாலும் உள்ளே இருந்து சொன்னது யாரு? சிவபெருமான் தான். அவன் அதை நெறிப்படுத்தி அந்த வெள்ளத்தை ஒரு ஆற்றுப்படுத்தி கூட செய்து கொண்டு போய் தன்னுடைய திருவடியில் முடிக்கிறான். அதனால் தான் திருவாசகத்தை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அல்லோரு வைத்த பணிந்து. அவர் இது சிவனடியை நோக்கி நம்மை அழைத்து செல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு அருள் ஆற்றுப்படை நூல். ஆற்றுப்படை நூல் என்றால் வழிகாட்டி நூல். தமிழிலே சங்க இலக்கியத்தில் ஆற்றுப்படை நூல்கள் 10 இருக்கின்றன. 11 மேல் கணக்கில் 8 தொகை 10 பாட்டு என்பார்கள். அந்த 10 பாட்டும் ஆற்றுப்படை நூல்கள். புலவர்கள், பாணர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் தாங்கள் யாரிடத்தில் சென்று அவரை எவ்வாறு பாடி பரிசிலை வாங்கினோம் என்பதை கூறி வழிப்படுத்துவார்கள். நீயும் சென்று அவ்வாறே பரிசை பெற்று உன்னுடைய ஏழ்மையில் இருந்து விடுபடுவாயாக என்று வாழ்த்தி கொள்வார்கள். அதுதான் ஆற்றுப்படை. இக்காலத்தில் தான் முன்னேறி சென்ற வழியை இன்னொருவருக்கு சொல்லும் பழக்கம் இல்லை. பொறாமைதான் மேலோங்கி இருக்கிறது. அவ்வாறு சொல்வதுதான் ஆற்றுப்படை. அதில் சிவனடி சேர்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். இதுதான் பேராற்றுப்படை, அருளாற்றுப்படை, முதன்மையான ஆற்றுப்படை. திருவாசகம் ஒரு அருள் ஆற்றுப்படை. அது ஒரு இசையுடன் பாடும் பக்தி நூல். அது இறைவனை மனிதன் எவ்வாறு அடைவது என்பதை நெறிப்படுத்தி கூறும் செய்யுள் நூல். இந்த இயல் தமிழில் செய்யுளும் உரைநடையும் இருக்கிறது என்று சொன்னோம். உரைநடை என்றால் இப்ப நாடகத்தில் பேச்சு இருக்கிறது. பேச்சு மொழி வேறு, பேச்சு வழக்கு வேறு. என்ன அப்படியே அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. என்னங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது பேச்சு மொழி. ஆனால் அது திருந்திய மொழி, எழுத்து மொழி. பேச்சு மொழி எழுத்து மொழியா எழுதும்போது அதை உரைநடை என்று சொல்வோம். மற்றது பேச்சு வழக்கு என்கிறது. ஆக இந்த பேச்சு வழக்கையும் பேச்சு மொழியையும் ரொம்ப குழப்பக்கூடாது. அந்த உரைநடை என்கிறது பேச்சு மொழியை திருந்திய தமிழில் எழுதிய மொழிதான் உரைநடை. அவ்வாறு எழுதக்கூடிய உரைநடையில் நாம் எங்கே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்? முற்றுப்புள்ளி என்றால் ஆங்கிலத்தில் ஃபுல் ஸ்டாப். முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆனால் முற்றுப்புள்ளி தமிழில் இருக்கவில்லை. ஆங்கிலம் வந்த பின்னர் தான் தமிழர்களுக்கு அறிமுகமானது. அடுத்து காற்புள்ளி, அரைப்புள்ளி, வினாக்குறி, இது எல்லாமே ஆங்கிலம் வந்த பின்னர் அறிமுகமானவை. நிறுத்தற்குறிகள் எதுவும் தமிழ் மொழி பயன்பாட்டில் இருக்கவில்லை. செய்யுள் வழக்கு இருந்தபோது
செய்யுளிலே ஒரு வாக்கியம் உரைநடையில் முற்றுப்பெறுவது போல எங்கு முற்றுப்பெறுகிறது என்று சொன்னால் என்ன சொல்வீர்கள்? ஒரு செய்யுளில ஒரு வாக்கியம் முற்றுப்பெறுவது போல முற்றுப்புள்ளி எங்க வைக்கலாம் அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு செய்யுள் 4 வரி 8 வரி, அதுதான் முற்றுப்புள்ளி. அங்கு வரி கணக்கு. வரி என்றது அந்த செய்யுளை எழுதும் போது முற்றுப்புள்ளியை வைத்து எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் என்று உரைநடை கணக்கில் எழுதுவதில்லை, அடிக்கணக்கில் தான் எழுதுவார்கள். எத்தனை அடி என்பது. அடி என்பது ஏன் இதை புரியும்படி எழுதக்கூடாதா? கற்றதனாலாய பயனின் கொள்வாளர்கள் நற்றால் தொழாரனின். அது ஏன் அப்படி சேர்த்து எழுதணும், புரியும்படி எழுதக்கூடாதா அப்படின்னா, அது சொல் சொல்லாக பிரித்து எழுதப்படுவதில்லை. அதை எப்படி பிரித்து எழுதுறாங்கன்னா, சீர் சீராக பிரிக்கிறார்கள். செய்யுளில் ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் போன்ற பகுதிக்கு பெயர் சீர். அந்த சீர் என்பது எதனால் ஆக்கப்பட்டது? எழுத்து. செய்யுள் இலக்கணத்தில் அடிப்படை எழுத்து. அந்த எழுத்திலே மெய்யெழுத்து கணக்கில் இல்லை. குற்றெழுத்து நெட்டெழுத்து, குறிலும் நெடிலும் தான் கணக்கு. அந்த எழுத்துக்கள் சேரும் போது உண்டாவது அசை என்று சொல்வார்கள். அசையில் நேரசை என்பது ஒரு தனி குறில் தனி நெடில் அப்படின்னு சொல்வார்கள். ரொம்ப விவரமா நான் சொன்னா செய்யுள் இலக்கணம் நடத்துற மாதிரி ஆயிடும். நிறை அசை என்று சொன்னால் 2 எழுத்து இருக்கும். இந்த நேர்லயே ஒண்ணுதான் நே என்னங்கிறது மட்டும்தான் புள்ளி இல்லாத எழுத்து. அதனாலதான் அது ஒரு எழுத்து இருக்கிற அசை. நிறைங்கிறதுல 2ம் புள்ளி இல்லாத எழுத்து. அதனால அது 2 எழுத்து அசை. இந்த அசைகள் சேர்ந்து சீர் வரும். ஓரசை சீர் கிடையாது. ஈரசை சீர் என்று சொன்னால் தேமா புளிமா அப்படின்னு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அது மாதிரி 3 அசை சீர், தேமாங்காய் புளி மாங்காய் என்று அதுக்கு பேர். தேமா 2மே நேர் நேர். புளிமா 2 புளி நிறை, அப்ப மா நேர், அப்ப நிறை நேர். அது பேரிலேயே அதுல எத்தனை பிடி அசை இருக்கு, எத்தனை அசை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 அசை சீர். இந்த சீர்களை வரிசையா எழுதி ஒரு அடிய வைப்பாங்க. அப்ப ஒரு அசை வச்சால் அது அடி இல்லை, அது தனி சீர். ஒரு சீர் வச்சா மன்னிக்கணும், அசையல் 2 சீர் வச்சோம் என்று சொன்னா அதுக்கு பேர் குறளடி. 3 சீர் இருந்தா அந்த அடிக்கு பேர் சிந்தடி. 4 சீர் இருந்தா அந்த அடிக்கு பேர் அளவடி. 5 சீர் இருந்தால் அந்த அடிக்கு பேர் நெடிலடி. 6 சீர் இருந்தால் அதுக்கு பேர் களி நெடிலடி. 7 சீர் இருந்தால் எழுசீர் களி நடிலடி. 8 சீர் இருந்தால் எண்சீர் களி நடிலடி. அப்படியே போகும். 11 சீர் இருந்தால் அது குறுங்களி நெடிலடி என்று அதுக்கு பேர். 12 சீர் இருந்தால் பெருங்களி நடிலடி விருத்தம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த திருப்படையாட்சி பாடல்ல நீங்க பார்த்துட்டு ஒரு அடியில எத்தனை சீர் இருக்குன்னு யாராவது ஒருவர் எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்க பதிலுக்கு காத்திருக்கிறேன். சரியான பதிலோ தவறான பதிலோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருப்படையாட்சியை புரட்டி பாருங்க, புரட்டி பாருங்களேன்.
எது வரைக்கும் ஒரு அடி? சொல்லுங்க யாராவது. என்ன யாருமே சொல்ல மாட்டீங்களா? கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே. சரிம்மா, எத்தனை சீர் இருக்கு? ஐயா 6 சீர். சரி, இப்ப இது நம்முடைய புத்தகத்துல அச்சில போடுறதுக்காக உடைச்சு எழுதி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில ஒரு அடி எங்க முடியுது? சொல்லுங்க. ஒரு அடி எங்க முடியுதுண்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த அடி இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே அப்படி முடியுது இல்லைங்கய்யா. அதுல கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாது. பார்த்தா 7 சீர் வருதுங்கய்யா. இல்லையம்மா, இதுல ரெண்டாவது அடி எங்க ஆரம்பிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அந்த முதல் அடி கண்கள் என்று ஆரம்பிக்குதுல்ல, அதுல முதல் எழுத்து ஒரே எழுத்தா இருந்தா மோனே என்னுவாங்க, ரெண்டாவது எழுத்து ஒரே எழுத்தா இருந்தா எதுகே என்னுவாங்க. அதுல அடிக்கு அடி ஒத்து வந்தா அது அடி எதுகே அடிமோனே என்னுவாங்க. சரிதானே? இதுல கண்கள் என்று ஆரம்பிக்கிறது முதல் அடி, மண்கள் என்று ஆரம்பிக்கிறதா ரெண்டாவது அடி. அப்ப எத்தனை சீர் இருக்கு? 7 காரிகையார் 8 9 10 11 12 12. அதாவது 12 தான். கண்கள் இரண்டும் 2, அவன் கடல் கண்டு 4, கழிப்பன ஆகாதே 6, காரிகை யார்கள் தம் 8, வாழ்விலன் வாழ்வு 10, கடைப்படும் ஆகாதே 12. இது இப்படி பிரிச்சபடியே நமக்கு அப்படியேதான் என்னன்னா சீர் பிரிச்சுதான் செய்யுள்ளே எழுதுவாங்க. அப்ப இந்த அடிய நீளமா எழுதுறதுக்கு இங்க நோட்டு பேப்பர்ல தாழ்ல இடமில்லைங்கிறதுக்காக உடைச்சு எழுதியிருக்காங்க. இந்த 8 அடியில பாட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லா பாட்டும் 4 அடி பாட்டு தான். 8 அடிய 4 அடியா எழுதி இருப்பாங்க. பார்த்திருப்பீங்க தேவாரம். சில நூல்ல 8 வரியில எழுதியிருப்பாங்க, சில நூல்ல 4 வரியில எழுதியிருப்பாங்க. ஆக இந்த 4 வரி பாட்டு தான் இது. ஆனா ஒரு அடியில 12 சீர். இதத்தான் 12 சீர் களிநடில் அடி ஆசிரிய விருத்தம் என்று சொல்லுவாங்க. 12 சீர் இது பெருங்களி நடிலடி ஆசிரிய விருத்தம் என்கிறது இந்த செய்யுள் வகை. இது அரியதொரு செய்யுள் வகை. அந்த வகையில தான் இது எழுதியிருக்கிறார். இது திருப்படையாட்சி வந்த பிறகு இந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இடையில இருக்கிற அந்த உழைப்புங்கிறதெல்லாம் முழுமையா அற்று போய் எல்லாம் விருப்பெல்லாம் உடனே கழிப்பு. கழிக்க விரும்பினா உடனே கழிப்பு தான், அபயதான். அதுதான் இதுல சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா உரையாசிரியர்கள் பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாதே என்று சொன்னால் அது அங்க இருக்கிற ஏ என்கிறத எப்படி எடுப்பீங்க? ஆகாதோ அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும்
வினாவாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்தாலும் ஏன் என்று வினாவா வரும், அவனே வந்தான் என்று அந்த வழக்கிலையும் வினாவா வரும். இந்த ஆகாதே என்கிறது ஆகும் என்கிற பொருளைத்தான் தர வேண்டும் அப்படி என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் இது ஆகாது என்கிறது தான். ஆகாது என்கிறதுல இருந்து வந்ததனால எதிர்மறைதான். ஆனாலும் ஆகும் என்கிற பொருளைத்தான் கொள்ளணும் என்கிறது. ஆகாது போகுமோ அப்படின்னு பொருள் கொள்ளணும் அப்படின்னு கற்பிதமா எல்லாம் உரையாசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொருள் எல்லாம் உடன்பாடான பொருள் அல்ல. எனக்கு தெரிஞ்ச பொருள் இதெல்லாம் ஆகாதோ அதையெல்லாம் ஆகாதென்றே எழுதியிருக்கார். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாது. கண்கள் ரெண்டும் அவன் கடலை கண்டு கழிக்கிறது. அவ்வளவும் தொழில் உழைப்பு தானே. கண்ணு பார்த்து கழிக்கிறது. அந்த அவலத்தையும் கழிச்சு விட்டுடுங்க. நேரடியா கழிப்பு தான். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே. இதுக்கு மேல பெண்கள்கிட்ட போய் சிக்கி நான் கேவலப்படுவேனோ அப்படி ஒரு நிலைமையும் இருக்காது. கடைப்படுற நிலைமையும் இருக்காது. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே. அதாவது போன ஜென்மம் பிறந்திருந்தீங்க, அந்த ஜன்மத்து நினைவெல்லாத்தையும் சுமந்து கொண்டு எதையுமே மறக்காமல் இந்த ஜன்மத்துல பிறந்தா அது பிறப்பா அல்லது பழைய ஜன்மத்தின் தொடர்ச்சியா? சொல்லுங்க. அத மறந்துட்டு பிறந்தா தானே புதிய பிறப்பு. இல்லைன்னு சொன்னா பழைய ஜென்மத்தோட தொடர்ச்சி. அப்படி தொடர்ச்சியா வாரவங்களை நீங்க ஒருவேளை அவதாரம் என்று சொல்லலாம். இது மறக்கிறதுனாலதான் பிறப்பு வருது. அதனால அந்த மாதிரி மறந்துடுறது இனிமேல் ஆகாது, பிறப்பு வராது. மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே. இனி அது தேடி தேடி வணங்குறதுக்கும் அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது உட சேர்ந்தாச்சு. அந்த பேரின்ப சுகத்துலதான் எப்பவுமே மூழ்கி இருந்து கொண்டிருக்கிறோம். பண்களி கூர்தரு பாடலோட ஆள பயந்துடும் ஆகாதே. பாடல் ஆடல் இதெல்லாம் இனிமேல் நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பள்ளிக்கு போற தொல்லையும் இல்லை. பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே. அதையும் இந்த பாண்டி நாட்டு ஆட்சி சிறப்பு எப்படி எல்லாம் இறைவன் வந்தார் போனார் அப்படி என்று சொல்லி நம்ம பாட தேவையில்லை. விண்களி கூறுவதோர் வேதகம் வெளிப்படுமாகாதே அப்படின்ட்டு இவர்கள் எல்லாம் மகிழ்ந்து போடுற மாதிரி அற்புதங்களும் இனிமேல் நிகழ போறது இல்லை. ஏனென்று சொன்னால் மீன்வலை வீசிய காணவன் வெளிப்படுமாயிலே. மீன்வலை வீசுறவன் ஆனா காணவன் காட்டுக்கு வீட, காட்டில் வீடன் வீடன் ஆனா மீன் வலை வீசுறான் என்று சொன்னா அவன் எதை எங்க வேணாலும் செய்வான். இந்த காரண காரியங்கள் முற்றிலுமா அற்று போகும். லாஜிக் என்று சொல்லுவோமே, இந்த தர்க்க விளக்கங்கள் முற்றிலும் அற்று போகும். நீங்க சொல்றீங்கல்ல இதுக்கு காரணம் இதுதான், இதுக்கு காலையில தொலைக்காட்சி பெட்டியை திறந்தீங்கன்னா இந்த காரணம் இருக்கிறதா, உங்களுக்கு மூட்டு வலியா இந்த காரணம் இருக்கிறதா, உங்களுக்கு சிறுநீரக கோளாறா இந்த காரணம் இருக்கு, அப்படி எதுவுமே இல்லப்பா. இது சாதாரணமா இருக்கும். கொண்டு போனீங்கன்னா எல்லா ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இசிஜி எல்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு 35,000 வசூல் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லையம்மா நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க காரணங்கள் எல்லாம் புஷ்வானம், தீபாவளி
ஆக அந்த காரணங்களை கேட்டு நீங்க ஏமாந்து கொண்டிருக்கிற காலமும் இனிமேல் இருக்காது. எப்போ திருப்படை ஆட்சி வந்தா, திருப்படை எழுச்சி வந்து திருப்படை ஆட்சி வரணும். சரிதானா? இதுல இருக்கக்கூடிய மீதி பாடல்களை அடுத்து வரக்கூடிய வகுப்புல உங்களுடைய ஆசிரியர்கள் விளக்குவார்கள். இப்ப இதுவரையிலும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம், ஐயம் இருந்தால் அதை கேளுங்க, பதில் சொல்றேன். ஆஹா, எதுவுமே இல்லாம போயிடுமா, அப்ப வெட்டியாதான் உலகத்துல இருக்கிறதா அப்படின்ற வேதனை யாருக்கும் வரலையா? எனக்கு ஒரு சொல்லுங்க, ஒவ்வொருத்தர சொல்லுங்க எல்லாரும். நான் ஒரு 1 hour லேட்டா தான் சேர்ந்தேன் ஐயா கிளாஸ்க்கு இன்னைக்கு. இப்போ இந்த இத பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த பேராற்றலை நெருங்கவுடன் ஒரு மெய்ஞானம் வரும். அப்போ அந்த உழைப்பு முயற்சி உழைப்பின் அளவு குறைஞ்சிட்டே வரும். இதெல்லாம் தேவையா இருக்காது. நம்ம விருப்பம் அதுக்கு விளைவாக கொடுக்கும் இன்பமும் எல்லாம் தானா வரும் அப்படின்னு. அப்ப அந்த பேராற்றலை நம்ம போய் சேர்ற வரைக்கும் முழுமையா சேர்ற வரைக்கும் சேர்ந்துதான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒத்து போறது அதிகமாகத்தான் வாழ்க்கையில மேன்மையும் அடைந்து கொண்டு இருக்கிறோம். முழுமையா போய் சேர்ற வரைக்கும், முழுமையா சேர்ந்து போற வரைக்கும் அப்ப உழைச்சுதான் பெறணுமா? கண்டிப்பா உழைப்பால் தான். முழுமையா சேர்ற வரைக்கும் உழைப்பு தான் கை கொடுக்கும். அதனாலதான் ஹார்ட் ஒர்க்கிங் வந்து பெரியோர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அங்க போய் சேர்றாண்டா சேர்ந்து ஒருத்தெல்லாம் போக மாட்டான், இவனுக்கு ஒரே வழி மாங்குன்னு உழைக்க வைக்கிறது தான் அப்படின்னு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்ல திருக்குறள்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? தெய்வத்தை நெருங்கி உங்களால வாங்க முடியாதுன்னு அர்த்தம். வாங்கும் திறன் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப முயற்சி செய். அந்த திறன் இல்லையா, முயற்சி செய், முயற்சியாக உனக்கு கிடைக்கும். அதனால மெல்ல மெல்ல அந்த முயற்சி என்று செய்ய வினை கழியும். வினை கழிய அவன் தானே அந்த சிவத்தை நெருங்குவான். ஒத்து போறது நடந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையின் நியதி. சரி, வேற யார் கேட்க வந்தீங்க? சொல்லுங்க. சொல்லு, சத்தமா சொல்லு. அதாவது வினை செயல் வந்து ஒரு வினை தானங்க. ஆமா. அப்ப அந்த வினையை நம்ம செய்ய அவங்களோட வினை எப்படி நம்ம விட்டு போகும்? அதுதான் வந்து ஊழ் வினை பயனண்டு. பழைய வினைய வந்து பழைய வினையின் பயனை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்துல வினைய செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா செய்யும் போது புது வினைய சேர்க்க கூடாது அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல தெளிவா விளக்குவாங்க. ஆகாமியம் பிராரத்தம் அப்படின்னு அந்த வினைய பிரிச்சு விளக்குவாங்க. பழைய வினைய கழிக்கிற அளவுக்கு செய்யணும், புது வினைய சேர்க்காம பார்த்துக்கணும். அதுக்குதான் இறைவனை பிடிச்சுக்கணும் ஒரு கையில. வேறு வினா ஏதும் இல்லையா? ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. குருபுராணத்திலிருந்து ஒரு வசனத்திலிருந்து வந்த கேள்வி கனகாலமா இருக்குது. சொல்லுங்க. இந்தை மகள சிவபுராணம் இந்தை நிலை முழுதும் மோய உரப்பஞ்சான். அது வந்து நான் விளங்கினதை சொல்றேன் ஐயா. திருப்பேன். சரி. என்னுடைய உள்ளம் மகளை அனாதி பெருமைகளை
எப்படி திரும்ப திரும்ப சொல்லுங்க. எந்த வினை தீரும்பலக்கும் மற்றாக்களுக்கு நாங்கள் போய் குறைப்போம். சிறந்த திறமையை மற்றோட கலந்து பேசுவோம். ஆனால் நாங்கள் பெருமானுக்கு முன்னால் இருந்த பாட்டா பாட்டு போறமே தவிர மற்றாக்களுக்கு கொண்டு போய் சிறந்த பெருமையில பரப்புறதோ கொண்டுறதோ இல்லை. அது நாங்கள் செய்யறது சரியா? இதுல அதாவது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். உரைத்தல் என்கிறது தனக்குத்தானும் செய்யக்கூடிய ஒரு செயல், தான் பிறருக்கும் செய்யக்கூடியது செயல். அதாவது பிறருக்கு மட்டும்தான் உரைக்கணும்ன்றது இல்ல, நமக்கு நாமும் உரைத்து கொள்ளலாம். நமக்கு நாமே சொல்லி சொல்லி நமக்கு நாமே அந்த பொருளை புரிய முயற்சி பண்ணி அதை சொல்லி சொல்லி வந்தா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதாவது சிந்தை மகிழும், அப்போ முந்தை வினை முழுதும் ஓயும். ஆனால் அதை நீங்க அடுத்தவனுக்கு தான் உரைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே நீங்கள் உரைத்துக் கொள்ளலாம். என்ன ஐயா? நன்றி ஐயா. சிவாய. வேறு வினா? சரி, நம்ம இந்த வகுப்பை திருப்படையாட்சியில 2வது பாட்டை பாடி நிறைவு செய்வோம். 2வது பாடல பாடுங்க. ஒன்றினோடொன்று முறைந்தினோடைந்து உயிர் பரும் ஆகாதே, உன்னடியாரடியோமென உய்ந்தனவாகாதே, கன்றை நினைந்து தாயன வந்த கடற்கருவாகாதே, காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாதே, நன்றெரு தீதன வந்த நடுக்கம் கடந்தன ஆகாதே, நாமும் எல்லாம் வழியாருடனே சென்று நன்னுமாகாதே, என்றுமே நன்று நிறைந்த பராமம் செய்துவதாகாதே, இந்த பாடலுக்கு பொருள் சொல்லுவாங்க. ஒன்றினோடு ஒன்றும் ஓர் ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பு அரும் ஆகாதே. இன்னைக்கு ஒன்றினோடு ஒன்றுங்கிறது உயிரும் உடலும் என்று சொல்வார்கள். ஐந்தினோடு ஐந்துன்றது 5 பொறி, கண்காது மூக்கும், காட்சி, ஒலி என்கிற புலன் உணர்வும். இந்த 5 சேர்ந்துதான் அறிவு 6 வருது. இவையெல்லாம் பல தவறுகளை செய்ய நம்மை தூண்டிக் கொண்டிருக்கும். இப்போ இந்த 5 அறிவில இருந்து விடுபடணும் என்கிறதுக்காக மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தமுதே அப்படி என்று சொல்லி அதை அறுக்கிற வேலையெல்லாம், உயிர்ப்பு அறுக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இருக்காது. உன்னடியார் அடியோர் அடியார், அதாவது அடியாருக்கு அடியார் என்று சொல்லி நாங்கள் உயிரதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நேரடியாவே சிவபெருமானுக்கு அடியார் ஆயிடுவோம். அதுதான். அதுபோல கன்றை நினைந்தழு தாயன அந்த மாதிரி கசிந்துருகி ஓட தேவையில்லை. அவர் முன்னாடி எதையெல்லாம் செய்யணும் என்று பாடியிருப்பாரோ அதையெல்லாம் செய்ய தேவையில்லை என்று இங்க பாடியிருப்பார் மாணிக்க வாசகர். அதெல்லாம் தேவையில்லாமல் போகுது. நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஜென்மத்துல ஓடி அலைஞ்சு
செய்த முயற்சிகள் எல்லாம் தேவையில்லாமல் போகும். அதுதான் அவருடைய புது யுகம் அப்படி என்று சொல்ற. அதுல ஒன்றினோடொன்று இன்னைக்கு மனிதர்கள் செயற்கையாக உருவாக்குகிறார்கள். உன்னோட ஒன்றை சேர்த்து புது வகையான நெல், புது வகையான பழங்கள், மரங்கள் எல்லாம், இவையெல்லாம் உயிர்ப்பு அறம், இவையெல்லாம் செயல்படாமல் போகும். இயற்கையில நேரடியா விளைந்தது மட்டும்தான் விளையும். அது மாதிரி இந்த 5 சேர்ந்து அந்த 6 அறிவில விளைஞ்ச அவ்வளவு அறிவும் பயன் இல்லாமல் போகும், வேலை செய்யாமல் போகும். அதுதான் அவனுடைய புது யுகம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி சிவலோகமாகும். மாணிக்க வாசகர் சொன்னது போல் அப்படி ஆக்குவதற்காக அவன் எழுந்து வரக்கூடிய காலம் இது. இதை மனதில் நிறுத்திக் கொண்டு உங்களுடைய திருவாசக வாசிப்பையோ உரைப்பையோ பாட்டையோ சொல்லுங்கள், படியுங்கள் என வாழ்த்தி இன்றைய வகுப்பை முடிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.